இன்றைய வேத வசனம், தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? 1 யோவான் 4:20. ஆபிரகாம், லோத்து இருவருமே ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்ததினாலே தங்கள் சொந்த ஊரை, இடத்தை, நாட்டை விட்டு அவர்கள் வெளியே வந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமையும் ஆசீர்வதித்தார், லோத்துவையும் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமின் மேய்ப்பருக்கும் லோத்தின் மேய்ப்பருக்கும் தினமும் தகராறு வந்தது, பிரச்சனை ஏற்பட்டது. உடனே ஆபிரகாம் லோத்துவை பார்த்து, உனக்கும் எனக்கும், என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். நாம் சகோதரர். நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். அங்கே யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாய் இருக்க கண்டான். உடனே அவன், நான் அங்கே போகிறேன் என்று அந்த இடத்தை தெரிந்து கொண்டான். அதுதான் சோதோம் கொமோரா பட்டணம் இருந்த இடமாகும். அப்படியே லோத்து அந்த இடத்தை விட்டு பிரிந்து போய்விட்டான். ஆனாலும் கொஞ்ச நாள் கழித்து அந்த ஏலாமின் ராஜா தன்னுடைய கூட்டாளிகளோடு சேர்ந்து சோதோம் கொமோராவின் மேல் படையெடுத்து அந்த ராஜாவையும் அதிலுள்ள குடிகளை எல்லாரையும் பிடித்து கொண்டு போய்விட்டான். அதிலே லோத்துவும் அவன் குடும்பத்தாரும் சிறையாக கொண்டு போகப்பட்டார்கள். இதை கேள்விப்பட்டான் ஆபிரகாம். ஒருவேளை நாம இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு போனான்ல, வேணும், நல்லா வேணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் அருமையானவர்களே, ஆபிரகாம் அப்படி சொல்லவில்லை. உடனே தன்னுடைய வீட்டில் இருந்த வேலைக்காரர்களுக்கெல்லாம் ஆயுதம் தரிப்பித்து வேகமாக போய் அந்த ராஜாக்களோடு யுத்தம் பண்ணி அந்த சோதம் கொமோரா பட்டணத்தில் உள்ள எல்லாரையும் மீட்டு கொண்டு வந்தது மட்டுமல்ல, லோத்துவையும் அவன் குடும்பத்தாரையும் மீட்டு கொண்டு வந்தான். எவ்வளோ பெரிய அன்பு! ஆபிரகாமுடைய அன்பு பாருங்க. வேதவசனம் சொல்லுகிறது, தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? ஆண்டோடைய அன்பு ஆபிரகாமிடத்தில் இருந்தபடினாலே தன் சகோதரன் தனக்குரிய எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு செழிப்பான இடத்துக்கு போய்விட்டாலும் கூட அவனுக்கு ஒரு கஷ்டம்னு வந்தவுடனே ஓடி போய் உதவி செய்தான். அருமையானவர்களே, இன்றைக்கு சுயநலம் மிகுந்த ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எல்லாம் நான், என் குடும்பம், என் பிள்ளைகள் என்று சொல்லி. அருமையானவர்களே, நாம் நம்மை சுற்றியுள்ள நம்முடைய சொந்த சகோதர சகோதரிகளை நேசிக்கிறோமா? அவங்க கஷ்டங்களில் அவங்களுக்கு போய் உதவி செய்கிறோமா? இல்லை கிறிஸ்துவுக்குள்ளான கர்த்தருடைய சகோதரிகள் சகோதரர்களுக்கு உதவி செய்கிறோமா? இந்த அன்பு நமக்குள் இல்லை என்றால் கிறிஸ்துவின் அன்பு இல்லை என்று தானே அர்த்தம். எங்கள் தகப்பனே, இந்த அருமையான ஜெப நேரத்தில் அப்பா, உம்முடைய அன்பு எங்கள் இருதயத்தில் ஊற்றப்படட்டையா. ஆண்டவரே, கண்ட சகோதரர்களிடத்திலே அன்பு கூற எங்களுக்கு கற்றுத்தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உள்ளத்திலே பகை, கசப்பு, வைராக்கியம் இருக்குமானால் எல்லாவற்றையும் இன்றைக்கு பிடுங்கி எறிந்து போடுங்கப்பா. நாங்கள் உங்கள் பிள்ளைகள் என்பதை நிரூபிக்க கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.